இங்க ஒரு குட்டி பொண்ணு டெய்லியும் பழைய கெட்டு போன பண்ணதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்னா இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயும் பேச முடியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் அமைதியா ஒரு டேபிளுக்கு அடியில போய் உட்காந்துக்குவா. இப்ப இந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. பாவம், அது கூட அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாது. இப்ப இந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு கடன் கொடுத்தவங்க டெய்லி வருவாங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு கடன் கொடுத்ததுல ஒருத்தன் என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறான். உள்ள ஏதாவது பொருள் கிடைச்சா அதை வித்து அவன் கடன் அடைச்சுக்கலான்னு பாக்குறான். ஆனா இப்ப திடீர்னு உள்ள யாரோ பாத்ரூம்ல இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான். வழக்கம் போல அந்த பழைய பண்ணை எடுத்துட்டு அந்த டேபிளுக்கு அடியில போய் உட்காந்துக்குது. இவனும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு தான் முன்னாடி ஒரு ஆள் இருக்குன்னு கூட தெரியாம அமைதியா உட்காந்து பண்ணு சாப்பிட்டு இருக்கு. அப்புறம் இப்பதான் இவனுக்கே தெரியுது இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்ட்டு. இப்போ உடனே அந்த குட்டி பொண்ணோட அப்பா கால் பண்றான். ஆனா அந்த ஆள் போனே எடுக்கல. இப்போ உடனே ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான். இந்த சிகரெட் ஸ்மெல் வந்ததும் இந்த குட்டி பொண்ணு தான் அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இவன் கிட்ட வந்து கீழே தரையை தட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு அவனும் பதிலுக்கு தரையை தட்டுறான். உடனே இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் தான் அம்மா தான் நினைச்சு கட்டி பிடிக்குது. அப்புறம் இவனோட மூஞ்ச தடவி பார்த்துட்டு இது தான் அம்மா இல்லன்னு நினைச்சு பயத்துல கத்தி அழ ஆரம்பிக்குது. இந்த குட்டி பொண்ணு அழுகிற சத்தத்தை கேட்டு வந்த அந்த வீட்டு ஓனரு இந்த ஆளை பார்த்துட்டு இந்த ஆள் தான் அந்த குட்டி பொண்ணோட அப்பா நினைச்சிட்டு இந்த ஆள்கிட்ட வீட்டு வாடகை எங்கன்னு கேக்குது. இவனும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வாடகை தரேன்னு சொல்லிடுறான். இப்ப இவனுக்கு இந்த குட்டி பொண்ணை இப்படியே இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி தர்றான். ஆனா இந்த சாப்பாடு புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடியும் இந்த குட்டி பொண்ணு பழைய பண்ணை எடுத்தே சாப்பிட ஆரம்பிக்குது. இனிமேல் இந்த குட்டி பொண்ணு அந்த கெட்டு பொண்ணு பண்ண சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சவன் எல்லா பண்ணையுமே தூக்கி குப்பையில போட்டுடுறான். இப்ப அங்க பண்ணு இல்லாததுனால இனிமேல் நமக்கு சாப்பாடு கிடைக்காதோன்னு நினைச்சு அந்த குட்டி பொண்ணு அங்கேயே பயத்துல அழ ஆரம்பிக்குது. அடுத்து இந்த குட்டி பொண்ணுக்காக இவன் நல்ல பண்ணை வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த பண்ணோட வாசனை இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் வாங்கி தர சாப்பாடு எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவனை ஒரு அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா. இந்த குட்டி பொண்ணை பாக்குற இவனுக்கும் ஒருவேளை இந்த பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரியே பேசவோ கேட்கவோ பார்க்கவோ முடிஞ்சிருந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணா வளர்ந்துருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறான். அன்னையில இருந்து இந்த குட்டி பொண்ணு இவன் பக்கத்திலே தூங்க ஆரம்பிக்கிறா. இந்த குட்டி பொண்ணுக்கு இவன் தன்னோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் இவன் மேல முழு பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். இவனும் இந்த குட்டி பொண்ணை தன்னோட குழந்தையாவே பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.